ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லா பெண்களுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோட நான்ஸ்டிக் தவாவில் பாட்டம் பார்ட் எந்த அளவுக்கு கருப்பாக இருக்குன்னு, இந்த மாதிரி எவ்வளோ கருப்பாக இருந்தாலும் சரி, எண்ணெய் பீஸுக்கு எவ்வளோ ஜாஸ்தியாக இருந்தாலும் சரி, ரொம்பவே ஈஸியாக அப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் நான்ஸ்டிக் தவா தான் வீடியோவில் க்ளீன் பண்ணி காட்டுறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் இது போல் சில்வர் தவாவாக இருக்கட்டும், எந்த பாத்திரமாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ரொம்ப கருகி இருந்துச்சுன்னா இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். கடாய் க்ளீன் பண்ணுறதுக்கு நான் ஒரு பெரிய கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுருக்கேன். உங்களுக்கு கருகி போன பாத்திரம் எந்த பாத்திரத்தில் உள்ளே போகுமோ அந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரம் எடுத்து அடுப்புக்கு மேலே வச்சுட்டு இந்த மாதிரி அந்த பாத்திரம் ஃபுல்லாக நிரம்புற மாதிரி தண்ணி நிரப்பிக்கங்க. இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு துணி துவைக்கிற பவுடர் சேர்த்துக்கலாம். நீங்கள் என்ன பவுடர் யூஸ் பண்ணுவீங்களோ அது சேர்த்துக்கங்க. சர்ஃபு, ஏரியல், டைடு எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். ஆப்போ சோடான்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். இப்போ அடுத்ததாக இதில் பாதி எலுமிச்சையோட சாறு சேர்த்துக்கலாம். எலுமிச்சை சாருக்கு பதிலாக நீங்கள் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா சூடாகி வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறமா எந்த பாத்திரம் கருகி இருக்கோ அந்த பாத்திரத்தை இந்த மாதிரி பாட்டம் பார்ட் தண்ணிக்குள்ளே இருக்கிற மாதிரி வச்சுருங்க. அடுப்பு நல்லா குறைவான தீயில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே வச்சிடலாம். இப்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருங்க. நல்லா ஊறட்டும். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம தவாவை வெளியே எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷார்ப்பான கத்தி எடுத்துக்கங்க. கத்தி நல்ல கூர்மையாக இருக்கணும். அதை வச்சு இந்த மாதிரி தவாக்கு பின்னாடி லைட்டாக இந்த மாதிரி கீறி விடுங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது பார்த்தீங்கன்னா அந்த கருமையாக இருக்கிற பகுதி எல்லாமே ஈஸியாக நீங்கி வந்துடும். நம்ம பேக்கிங் சோடா, சர்ஃப் பவுடர், லெமன் எல்லாம் சேர்த்து சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சதுனால நல்லா ஊறி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கத்தியை வச்சு நீங்கள் சுரண்டி எடுக்கும்போது ஈஸியாக அந்த கருமை எல்லாமே நீங்கி வந்துடும். என்னோட கடாயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக அடி பிடிச்சிருக்கு. அதனால் இந்த மாதிரி கத்தியை வச்சு சுரண்டி எடுக்கிறோம். உங்கள் வீட்டு கடாயில் இந்த அளவுக்கு அடி பிடிக்கலை, கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் தண்ணியில் ஊற போடும்போதே உங்களுக்கு அந்த கருமை எல்லாமே நீங்கி வந்துடுங்க. அதிகப்படியான எண்ணெய் பீஸுக்கு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரொம்ப அதிகமாக கருகி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். பாத்திரத்தை சுற்றியும் ரொம்ப கருமையாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் கத்தியை வச்சு கீறும்போது ஈஸியாக வந்துடுங்க. நான் வீடியோவில் அடிப்பகுதி மட்டும்தான் க்ளீன் பண்ணி காட்டியிருக்கேன். கத்தியை வச்சு இந்த மாதிரி நீங்கள் சுரண்டி எடுக்கும்போது அப்பப்போ நம்ம தண்ணியில் சர்ஃப் பவுடரு, லெமன், பேக்கிங் சோடாலாம் சேர்த்து நம்ம சூடு பண்ணி எடுத்துருந்தோம் இல்லையா, அதை நீங்கள் இதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி கத்தியை வச்சு சுரண்டி எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். கத்தியை வச்சு எல்லா இடத்துலையும் நல்லா சுரண்டி எடுத்ததுக்கப்புறமா பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மளோட பாத்திரம் நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சுன்னு. இப்போ கடைசியாக ஒருக்கா தண்ணியில் கழுவிட்டு ஒரு ஸ்க்ரப்பரில் பாத்திரம் கழுவுற சோப்பு கொஞ்சம் தொட்டு இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். நான் கழுவி எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். நான் சோப் போட்டு தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் நம்மளோட பாத்திரம் எந்த அளவுக்கு நல்லா பளபளப்பாக ஷைனிங் ஆயிடுச்சுன்னு. இது போல் நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிடலாம். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. தூக்கி போடுற பேஸ்ட் கவர் யூஸ் பண்ணி நிறைய யூஸ்ஃபுல்லான டிப் என்னன்னு பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் பேஸ்ட்டெல்லாம் தீர்ந்துருச்சு அப்படின்னா இந்த பேஸ்ட் கவரை நம்ம தூக்கி போட்டுருவோம் இல்லையா. ஆனால் இதை யூஸ் பண்ணி நம்ம வீட்டில் இருக்கிற வெள்ளி பொருளெல்லாம் நல்லா பளிச்சுன்னு க்ளீன் பண்ணலாங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கங்க. நான் கொலுசு தான் எடுத்திருக்கேங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற வெள்ளி பொருள் எதுனாலும் சரி, நீங்கள் டல்லாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். நல்லா பளிச்சுன்னு சுத்தம் பண்ணிடலாங்க.
இப்போ இந்த கொலுசு பாருங்கள் எவ்வளோ டல்லாக இருக்குன்னு. இதை எப்படி நம்ம நல்லா பளிச்சுன்னு சுத்தம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் வந்து நான் வந்து 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. இப்போது அடுத்ததாக நம்ம வந்து காலியான பேஸ்ட் கவரை ஒரு சிசரை வச்சு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மேல் போர்ஷனில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த சிசரை வந்து இந்த கவருக்குள்ளே விட்டு இது போல் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அந்த பேஸ்ட்டோட எண்டுலேயும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இதுக்குள்ளே எவ்வளோ பேஸ்ட் இருக்குன்னு. உங்கள் வீட்டில் பேஸ்ட்டு தீந்துருச்சு, புது பேஸ்ட் இல்லை அப்படின்னா இதை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்து உள்ளுக்குள்ளே இருக்கிற பேஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. சில பேர் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணுவோம். ஆனால் ஒரு சில பேர் வந்து இதை வந்து தூக்கி போட்டுருவோம். இனி வந்து அந்த மாதிரி தூக்கி போடாதீங்க. இதுக்குள்ளேயுமே பாருங்கள் எவ்வளோ பேஸ்ட் இருக்குன்னு. இதையுமே நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த பேஸ்ட் எல்லாத்தையுமே தண்ணியில் நல்லா அலசி கழுவி எடுத்துக்கலாங்க. இந்த லிக்விட் யூஸ் பண்ணி நம்ம நிறைய பொருளை வந்து நல்லா பளிச்சுன்னு க்ளீன் பண்ணலாங்க. வெள்ளி பொருள் மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளெல்லாம் நல்லா பளிச்சுன்னு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கவரில் இந்த பேஸ்ட் எல்லாத்தையுமே தண்ணியில் நல்லா கரைச்சி எடுத்துட்டோம். இப்போது நம்ம எடுத்திருந்த அந்த கொலுசை வந்து இந்த தண்ணிக்குள்ளே போட்டுடலாங்க. போட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க, நல்லா ஊறட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி நம்ம 10 நிமிஷத்துக்கு இந்த லிக்யூடில் வந்து ஊற போடுறதுனால உள்ளே இருக்கிற அழுக்கு எல்லாமே நல்லா ஊறி வந்துடுங்க. அதுக்கப்புறமா ஒரு எலுமிச்சப்பழத்தை பாதியாக கட் பண்ணி எடுத்துட்டு அந்த எலுமிச்சப்பழ தோலோடு சேர்த்து இந்த மாதிரி அந்த சாறை வந்து பிழிஞ்சு விட்டு இந்த மாதிரி அந்த கொலுசோட முன்பக்கம் பின்பக்கம்னு எல்லா பக்கத்துலேயும் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விடுங்க. 2 கொலுசுலேயும் நம்ம வந்து நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். இந்த மாதிரி எலுமிச்சப்பழ சாறை கொஞ்சம் கொஞ்சமாக பிழிஞ்சு விட்டு நல்லா க்ளீன் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விடுறப்ப அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே நீங்கி நம்மளோட கொலுசு வந்து நல்லா பளிச்சுன்னு புதுசு போல் ஆயிருங்க. இப்போ நான் எலுமிச்சப்பழ சாரோடு சேர்த்து இந்த மாதிரி கொலுசை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேங்க. அடுத்ததாக நம்ம வந்து ஒரு ப்ரெஷ் போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துடலாம். நம்ம வந்து டூத் ப்ரெஷ்லாம் பழசாயிருச்சு, அதில் இருக்கிற ப்ரெஷ்ஷெல்லாம் பிஞ்சு வருது அப்படின்னா அதை வந்து தூக்கி போட்டுருவோம் இல்லையா. இனி தூக்கி போடாதீங்க. இந்த மாதிரி க்ளீனிங் பர்பஸ்க்கெலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி ப்ரெஷ் போட்டு அந்த கொலுசில் நல்லா தேய்ச்சி விட்டதுக்கப்புறமா அடுத்ததாக இன்னொரு பவுலில் நான் வந்து தண்ணி எடுத்துருக்கேங்க. அதில் நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து தண்ணியில் கழுவி எடுத்துட்டோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த கொலுசு எவ்வளோ டல்லாக இருந்துச்சு, இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குன்னு. எவ்வளோ அழுக்காக இருந்தாலும் எவ்வளோ டல்லாக இருந்தாலும் இந்த மாதிரி தூக்கி போடுற பேஸ்ட் கவர் யூஸ் பண்ணி நல்லா பளிச்சுன்னு புதுசு போல் ஆக்கிடலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி எடுத்த அந்த பேஸ்ட் தண்ணியை நீங்கள் வந்து தூக்கி போட்டுறாதீங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம வீட்டில் நிறைய பொருளை நல்லா பளிச்சுன்னு க்ளீன் பண்ணலாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் சேர்த்துருக்கேன். இப்போ அடுத்ததாக நம்ம வீட்டில் இருக்கிற பாத்ரூம் கண்ணாடியாக இருக்கட்டும் அல்லது ரூம்லலாம் கண்ணாடி வச்சுருப்போம் இல்லையா, அதிலெல்லாம் ரொம்ப அழுக்கு படிஞ்ச மாதிரி இருக்குது, டல்லாக இருக்குது, ஒரு மாதிரி உப்பு கரை படிஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம ரெடி பண்ணி எடுத்த இந்த லிக்யூடை வந்து இந்த கண்ணாடியில் எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு சாஃப்டான ஸ்க்ரப்பர் வச்சு எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுறலாங்க. ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி கண்ணாடி ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணி விட்டதுக்கப்புறமா கடைசியாக நம்ம வந்து ஒரு துணியில் வந்து லைட்டாக தண்ணியை வந்து நனைச்சிட்டு இது போல் நீங்கள் வந்து நல்லா தொடச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த கண்ணாடியில் இருக்கிற உப்பு கரையாக இருக்கட்டும் அல்லது அதில் இருக்கிற கரை எல்லாமே போய் நல்லா பளிச்சுன்னு க்ளீன் ஆகிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்ததான் நம்ம வீட்டில் இருக்கிற ஸ்விட்ச் போர்டெலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப கரையாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம ரெடி பண்ணி எடுத்த அந்த லிக்யூட் இருக்குது பாருங்கள், அதை வந்து இது போல் ஒரு டிஷ்யூ பேப்பர் அல்லது ஒரு துணியில் வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு இதை வச்சு நீங்கள் வந்து எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கிற கரை எல்லாமே போயிடுங்க. இப்போ பாருங்கள் இந்த ஸ்விட்ச் போர்டு வந்து எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு புதுசு போல் ஆயிடுச்சுன்னு. அதே போல் நம்ம வீட்டில் வந்து சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்கு ஏதாவது ஃபேன் போடணும் அப்படின்னா அப்படியே நம்ம வந்து சாப்பிட்ட கையோடையே போய் போட்டுருவாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப செவர்லலாம் ரொம்ப கரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்பவும் நம்ம ரெடி பண்ணி எடுத்த இந்த லிக்யூடை வந்து இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் அல்லது ஒரு துணியில் வந்து சேர்த்துட்டு இது போல் நீங்கள் வந்து நல்லா தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா அந்த செவரில் இருக்கிற கரை எல்லாமே போயிருங்க. நல்லா பளிச்சுன்னு சுத்தமாயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம வீட்டில் கிச்சன் சிங்கில் இருக்கிற டேப்லாம் பார்த்திங்கன்னா நார்மல் டேப்லாம் இருக்குது அப்படின்னா அதில் வந்து ரொம்ப ஃபோர்ஸாக தண்ணி வர்ற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி டைமில் நம்ம அந்த பேஸ்ட் பேக்கெட்டில் மேல் பகுதியை கட் பண்ணி எடுத்துருந்தோம் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி குழாயில் வந்து வாய்ப்பகுதியில் இந்த போல் மாட்டி விடுங்க.
ஒரு ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணி நல்லா டைட்டாக நீங்கள் வந்து போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லாவே செட் ஆயிருங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணி வந்து அதிகமாக வராது, இந்த மாதிரி கம்மியாக தான் வரும். ஸோ நமக்கு வந்து தண்ணி வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம வீட்டில் இருக்கிற கிச்சன் சிங்க்லாம் பார்த்திங்கன்னா அதில் வந்து நம்ம மீன், ப்ரானு, நண்டு அல்லது நான்வெஜ் ஏதாவது இதில் வச்சு க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு விதமான பேட் ஸ்மெல் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம ரெடி பண்ணி எடுத்த இந்த லிக்யூடை வந்து எல்லா பக்கமும் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். ஸ்ப்ரே பண்ணி விடலாம், அல்லது நீங்கள் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடை இந்த மாதிரி கையில் எடுத்து அப்படியே ஊற்றி விடுங்க. ஊற்றி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி இது போல் எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கிற பேட் ஸ்மெல் எல்லாமே போயிடுங்க, நல்லா பளிச்சுன்னு சுத்தமாயிரும். இப்போ நம்ம தண்ணி வச்சு கழுவி எடுத்துக்கலாம். இந்த பேஸ்ட்டோட வாடைக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து கரப்பாம்பூச்சி, பல்லி எதுவுமே வராதுங்க. இந்த கிச்சன் சிங்க்லலாம் நைட்டு வந்து இதில் இருக்கிற ஓட்டை வழியாக கரப்பாம்பூச்சிலாம் வரும். இந்த பேஸ்ட்டோட ஸ்மெல்லுக்கு வந்து கரப்பாம்பூச்சியும் வராமல் பார்த்துக்கலாங்க. இந்த லிக்விட் யூஸ் பண்ணி நம்ம வீட்டில் இருக்கிற கிச்சன் ஸ்டவ்வு, கவுண்டர் டாப் எல்லாமே நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கலாங்க. இந்த டிப் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாங்க. இந்த டிப்பில் எண்ணெய் பிசுக்கான தோசை தவாவை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் தொட்டு காட்டுறேன் எந்த அளவுக்கு எண்ணெய் பிசுக்காக இருக்குன்னு. தோசை தவாவில் எவ்வளோ எண்ணெய் பிசுக்கு இருந்தாலும் நான் சொல்கிற மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாத்தையும் நம்ம வந்து சுலபமாக நீக்கிடலாம். இப்போ இந்த தோசை தவாக்கு மேலே நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். ஆப்ப சோடான்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். இப்போ இதுக்கு மேலே வந்து பாதி எலுமிச்சையோட சாறு சேர்த்துக்கலாம். எலுமிச்சை சாறு நல்லா பிழிஞ்சு எடுத்து சேர்த்துக்கோங்க. பேக்கிங் சோடாவில் எலுமிச்சை சாறு சேர்த்ததுமே இந்த மாதிரி நல்ல நொரையாக வரும். இப்போ கடைசியாக இதில் நம்ம டூத் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் வந்து கோல்கேட் டூத் பேஸ்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன பேஸ்ட் யூஸ் பண்ணுவீங்களோ அது சேர்த்துக்கலாம். காலையில் ப்ரஷ் பண்ணுறதுக்கு நம்ம எந்த அளவுக்கு பேஸ்ட் எடுப்போமோ அந்தளவுக்கு சேர்த்திங்கனாலே போதும். இப்போ இதை ஒரு ஸ்க்ரப்பரை வச்சு தேய்ச்சி விட்டுடலாம். சில்வர் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணாதீங்க. ஸ்பாஞ்ச் டைப்பில் நம்ம வீட்டில் ஸ்க்ரப்பர் வச்சுருப்போம் இல்லையா, அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது பிளாஸ்டிக்கில் ஸ்க்ரப்பர் வச்சுருந்தீங்கன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. சில்வர் ஸ்க்ரப்பர் நம்ம யூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து தோசை சரியாக வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நார்மல் ஸ்க்ரப்பர் வச்சு நீங்கள் வந்து தேய்ச்சி விட்டுருங்க. இப்போ நான் தோசை தவா ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுட்டேன். அடுத்ததாக நம்ம வந்து தண்ணியில் கழுவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உங்கள் வீட்டு தோசை தவாவை வாரத்துக்கு ஒரு தடவை அல்லது 10 நாளைக்கு ஒரு தடவையாவது கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த எண்ணெய் பிசுக்கு வந்து சுத்தமாக இல்லை, சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு. நீங்களும் இது போல் க்ளீன் பண்ணி பாருங்கள். எவ்வளோ எண்ணெய் பிசுக்கு இருந்தாலும் ஈஸியாக நீங்கி வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முழுசாக பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.